ஸ்தோத்திரம். பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருக்கின்றன. முதலில் இந்த 4 ஜீவன்கள் யார், அவைகள் அங்கே என்ன செய்கின்றன என்பதை பார்த்துவிட்டு அவைகளின் உருவ தோற்றத்தை குறித்து பார்ப்போம். பூமியில் நாம் பார்த்திராத, கேள்விப்பட்டிராத அநேக சுவாரஸ்யமான விஷயங்கள் பரலோகத்தில் இருக்கின்றன. தேவனுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த 4 ஜீவன்களும் மனிதர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஜீவன்களும் பரலோகத்தில் உள்ள விசேஷித்த தேவதூதர்களில் சேராபின் பிரிவை சேர்ந்த தேவதூதர்கள். இவர்கள் தேவனுக்கு முன்பாக இருந்து என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இந்த 4 ஜீவன்களும் சாதாரணமான தூதர்கள் அல்ல, பிரதான தூதர்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கீழே கோடாகோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன என்று எழுதப்பட்டுள்ளது. பரலோகத்தில் எண்ணிலடங்கா கோடாகோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சேராபின் தூதர்களுக்கு மட்டும்தான் 6 செட்டைகள் இருக்கின்றன. இந்த 4 ஜீவன்களுடைய வேலையே எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருந்தன என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த 4 ஜீவன்களாகிய தூதர்களும் இவர்களுக்கு கீழிருக்கிற கோடாகோடி தூதர்களும் எப்போதுமே தேவனை பரலோகத்தில் துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்து தேவனுக்கு மிக அருகில் இருப்பவர்கள் இந்த ஜீவன்கள் மட்டும்தான். இந்த 4 ஜீவன்களாகிய சேராபின்கள் தேவனை எப்படி ஆராதிக்கிறார்கள் என பார்ப்போம். ஒவ்வொரு சேராபினுக்கும் 6 செட்டைகள் இருக்கின்றன. சேராபின்களுக்கு மட்டும்தான் 6 செட்டைகள் இருக்கும். பரலோகத்தில் உள்ள மற்ற குரூப் தூதர்களுக்கு 6 செட்டைகள் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது அந்த 4 ஜீவன்களாகிய சேராபின் தூதர்களுக்கு 6 செட்டைகள் இருக்கின்றன. அவர்கள் தங்கள் 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்கின்றன. காரணம், தேவனுடைய மகா பிரகாசமான பயங்கரமான மகிமை நிறைந்த தேவனுடைய முகத்தை அந்த 4 ஜீவன்களால் பார்க்க முடியாததால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கின்றன. மேலும் 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டன. ஏனென்றால் மகா பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக தங்கள் கால்கள் தெரியக்கூடாது என்பதற்காக அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயபக்தியோடும் தங்கள் கால்களை 2 செட்டைகளால் மறைத்து மூடிக்கொள்கிறார்கள். இந்த 4 ஜீவன்களும் ஒரே முக அமைப்பு உடையவைகள் அல்ல. ஒவ்வொரு ஜீவனின் முகமும் வேறு வேறு தோற்றத்தை உடையவை. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன என எழுதப்பட்டுள்ளது. சிங்க முகம் என்பது தேவனுடைய ராஜரீக அதிகாரத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. எருது என்பது தேவனுடைய தியாகத்தையும், கழுகு முகம் என்பது தேவனுடைய உன்னதமான உறுதியான தேவத்துவத்தையும், மனித முகம் என்பது தேவன்
நமக்காக மனிதனாக வந்த அவருடைய மனுஷிகத்தையும் உணர்த்தி வெளிப்படுத்தும் அடையாளமாகிய சாயல்களாக உள்ளன. மேலும் இந்த 4 ஜீவன்களும் முழுவதும் கண்களால் நிறைந்திருக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன என கூறப்பட்டுள்ளது. அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவே இந்த ஜீவன்கள் முழுவதும் கண்களால் நிறைந்திருக்கின்றன. மேலும் இந்த 4 ஜீவன்களும் மிகவும் அதிகாரம் மிகுந்த தூதர்கள். தேவனுக்கு முன்பாக எப்போதும் நின்று தூப வர்க்கம் நிறைந்த தூப கலசங்களை பிடித்து கொண்டு பலிபீடத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த 4 ஜீவன்களும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் தேவனை நோக்கி செய்கிற எல்லா ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு முன்பாக தூபமாக செலுத்துகிறவர்கள் இந்த 4 ஜீவன்களாகிய சேராபீன்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று யோவான் சொல்கிறார். அதாவது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு பரலோகத்தில் தன் கையில் உள்ள புஸ்தகத்தின் 7 முத்திரைகளில் முதல் 4 முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கும்போது இந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனியாக யோவானிடம் மிகுந்த அதிகாரத்தோடு வந்து பார் என சொல்கின்றன. அதாவது பூமியில் அந்திகிறிஸ்துவின் நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை தரிசனங்களாக யோவான் பார்க்கிறார். அதாவது இந்த ஜீவன்களுக்கு தேவனுடைய முக்கியமான விசேஷித்த தரிசனங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிற வேலையையும் தேவன் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த ஜீவன்களாகிய சேராபீன் தூதர்களுக்கு பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்து அக்கினியை பயன்படுத்தும் அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனுடைய பலிபீடத்தின் அக்கினியை எடுத்து ஏசாயாவின் வாயை தொட்டு அவனுக்கு சேராபின் தூதன் நன்மை செய்கிறான். அதாவது தேவன் தமது தாசனாகிய ஏசாயாவுக்கு சேராபீனாகிய தூதனுக்கு கட்டளையிட்டு நன்மை செய்கிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே சேராபீன் தூதன் அந்திகிறிஸ்துவின் நாட்களில் பரலோகத்தில் தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கும் நெருப்பை தூப கலசத்தில் நிரப்பி பூமியின் மீது கொட்டுகிறான். உடனே பூமியில் தேவ கோபாக்கினைகள் வெளிப்படுகிறது. தேவன் தமது கோபாக்கினையை நிறைவேற்றுவதற்கும் இந்த 4 ஜீவன்களாகிய சேராபீன்களை பயன்படுத்துகிறார். பரலோகத்தில் அநேக பல வகையான தேவதூதர்கள் குரூப்பாக கோடா கோடியாக உள்ளார்கள். அவர்கள் உருவத்திலும் அவர்களுடைய வேலைகளிலும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல, வித்தியாசமானவர்கள். இப்படிப்பட்ட மேன்மையான பரலோகத்தில் நித்தியமாய் நாம் வாழ வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.